கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் எடுத்த தலைப்பில் பொருளாதாரத்தில் எப்படி செழிக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் செழிக்காமல் விடமாட்டேன்ற அளவுக்கு பிரசங்கம் எடுத்துட்டார் பாஸ்டர். அதில் எடுத்ததில் என்னென்னா, அந்த தரித்திரமே ஒழிஞ்சிருச்சு மைண்டில். ஏன்னா நல்லா இருக்கப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சாட்சி சொல்கிறது அது எல்லாருக்குமே தெரியும், சாட்சியே தேவையில்லை. ஆனால் பிரச்சனையில் இருக்கப்ப, பணம் இல்லாதப்ப, பொருளாதாரத்தில் வீழ்ந்து போன நேரத்தில் எப்படி திடனாக இருக்கணுன்றது எனக்கு வாழ்க்கையில் அப்படியே அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா அதை சொல்ல முடியாது, வேதனைப்பட்டாலும் அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது, ஏசப்பாவுக்கு தர யாருக்கும் தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்றதுக்கு, அந்த சூழ்நிலையை கடக்கிறதுக்கு எவ்வளோ எதிரிகளோ எங்களுக்கு. எனக்கு குழப்பத்தில் இந்த ஃபேக்ட்ரியை நடத்தக்கூட முடியல. கேஷ்யூ நட்டில் ஏகப்பட்ட வெரைட்டி வரும், கண்ணுங்க அர்த்தமா பார்த்தா தான் அதை வேலை செய்ய முடியும். அப்போ மைண்டு அப்படியே அழைப்பாயும், அதை என்ன பண்ணேன், இதை என்ன பண்ணேன். அப்போ பாஸ்டர் சொல்லுவார், விட்டதவே நினைக்காதீங்க, இருக்கிறதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னு. நான் நிறைய ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பருப்பை கரெக்டான கலரில் நான் வறுக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. அழுதே ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக வறுத்து பழகணும், கரெக்டாக கிரேடு பிரித்து பழகணும். யாருமே சொல்லித்தர மாட்டேன்ட்டாங்க. உண்மையிலே ஏசப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. 25 பேரை வச்சு செய்ய முடியாத வேலையை 5 பேரை வச்சு செஞ்சிட்ருக்கோம். வெறும் 5 பேர் அழகாக செஞ்சு டக்குன்னு நிறைய ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்துருக்காரு. உண்மையிலே பாஸ் ஒரு மெசேஜ் சொன்னார், மனுஷன் சம்பாதிக்கலை பணத்தை, இது சாரி கடவுள் நம்மளுக்கு பணத்தை கண்டுபிடிக்க, மனுஷன் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்தை குறித்து அப்படியே எதிர்பார்ப்பு, அடுத்து பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, அதை என்ன செய்யன்ற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் உடஞ்சி ஈஸியாகிடுச்சு. உண்மையிலே அதுக்கான நிறைய கேரக்டர் நம்மளுக்கு வேணும், பணத்தை ஈர்த்து கொள்ள கேரக்டர் வேணுன்றதெல்லாம் ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் வேணுன்றது இங்கே நான் வேலை செஞ்சு பலவீனம் ஆகிறப்போ தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. எவ்வளோ பலனாக இருந்தால் நம்ம இதெல்லாம் சம்பாதிக்க முடியும். வர்றவங்ககிட்ட கனிவாக பேசணும், கரெக்டாக சொல்லணும். வியாபாரிக வர்றாங்க சட்டு புட்டுன்னு என்னையா அப்படி இப்படின்ட்டு போனால் அடுத்து வரமாட்டாங்க. நிறைய நான் பழகினேன். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பான நன்மை தான். கம்பெனியும் இங்கே, சர்ச்சும் இங்கே. என்னை அலைய விடாமல், என் கண்டிஷன் ரொம்ப அலைஞ்சா முடியாது, அதுக்கேற்றவாக்கில் ஆண்டவர் அப்படி பக்கத்துலேயே வச்சுருக்கிறார். என்னைய வச்சு ஒவ்வொரு நாள் வழி நடத்தி, உண்மையிலே நான் ஜோக்கா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு அவ்வளோ எதிரிக இந்த கம்பெனியை நடத்த விடாமல் கூட ஆக்குறதுக்கு அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நானாக நினச்சிக்குவேன், எனக்கு முன்னாடி ஏசப்பா அப்படியே கத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாருன்னு. அப்படி போட்டுட்ருக்கனால தான் இன்ன வரைக்கும் நாங்கள் 4 பேர் ஜீவனோட சமாதானத்தோடு இருக்கோம். உண்மையிலே என் பிள்ளைய வெளிநாட்டில் இருந்தாலும் அவனும் ஆண்டவருக்குள்ளே ஐக்கியமாக இருக்கான். என் சின்ன பையன் எல்லாருமே அவன் படிப்பு காரியம் எதாக இருந்தாலும் சொதப்பாமல் இன்ன வரைக்கும் பொருளாதாரம் டெவலப் ஆயிரும். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் பயங்கர சமாதானத்தோடு இருக்கும். எனக்கு அதுதான் நான் அனுபவித்த பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா பெரிய ஐஸ்வர்யம்லாம் நம்மளை தேடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தாக்கு பிடிச்சி திடனாக இருந்து நிதானமாக இருந்து கையாளணுன்றது நிறைய அந்த போதனையில் நான் கற்றுக்கொண்டேன். பாஸ்டர் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லுவார், வார வாரம் அப்படி உதறி விட்டு போயிடுவீங்க, அப்படி பெரிய மழை மறுநாள் நிற்கும், முதல் நாள் சொல்லுவார் அப்படியே உதறி, அது வேறு செஞ்சு காட்டுவார், உதருங்கன்னு. உதறி விட்டு போயிடுவோண்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு. உண்மையிலே ஒவ்வொரு டிப்ஸும் காலையில் ஒரு ஷிப்பும் கேட்பேன் லைவில், ஈவினிங்கும் கேட்பேன். அங்கே ஒரு தீர்க்க தரிசனம், இங்கே எனக்கு நிறைய தேவையாக இருக்கும், எவ்வளோ வந்தாலும் பத்தாது. அப்படியே அந்த டிப்ஸில் தப்பிச்சு இந்த டிப்ஸில் தப்பிச்சு அப்படியே. உண்மையிலே இப்போ ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்த கூட அப்படியே கேட்டு 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 செய்கிறப்ப அப்படியே ஏசப்பா இது வேணும் அது வேணும், அப்படியே சின்ன பிள்ளைய மாதிரி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வீட்டில் எதுவுமே குறையாமல் ஆண்டவர் இன்ன வரைக்கும் செழிப்பாக வழி நடத்தி நிச்சயமான ஒரு சமாதானத்தை கொடுத்த தேவான தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.